Praise the Lord. யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்மை ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்துல மனிதவதாரம் எடுத்து வார்த்தை வடிவமாகி இந்த உலகத்துல வந்தவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நாளிலேயும் அவர் தம்முடைய வார்த்தையினால் நம்மை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். தம்முடைய வார்த்தையினாலே நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலேயும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனை, நம்மை தேற்றுகிற தேவனை, ஒருவேளை நான் பாவத்தில் சிக்கி இருக்கிறேன், என்னை காப்பாற்ற யாரால் முடியும் என்று சொல்லி, என் பாவ வாழ்க்கையை மாற்ற யாரால் முடியும் என்று சொல்லி ஏக்கத்தோடு கூட இருக்கிற உள்ளங்களையும் தேவன் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலேயும் நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து மீட்டெடுக்க வந்த வார்த்தையாகிய தெய்வத்தை ஆராதிக்க நம்மை விட்டுக் கொடுப்போமா? Praise the Lord. பாவ சேற்றினிலே பாழும் மண்ணுலகினிலே மாய இன்பத்திலே மனிதன் புரளுவதே, தேவன் நம்மேல் கொண்ட அன்பை தாரணி மீதில் நம்மை தேடி வந்த இயேசுவிடம் தஞ்சமடைவார். ஆமாண்டவரே, இந்த நாளிலேயும் எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கும்படியாக வார்த்தையாக வந்த எங்கள் தேவாதி தேவனே நாங்கள் ஆராதிக்கிறோம். இந்த நாளையும் ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுடைய அன்பின் கரத்தில் விட்டுக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day.